பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்பெஷல் பச்சை மிளகாய் சிக்கன். எங்க பசங்க எல்லாத்துக்குமே பிடிச்சது இது. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கணும். எப்போவுமே எண்ணெய் இந்த பழக்க தோசையில் இப்படியே ஊற்றி பழகிட்டேன், ஸ்பூனில் எடுக்காமல். எண்ணெய் ஓகே, அது 2 ஸ்பூன் எண்ணெய் இருக்கும் போதும், அவ்வளோதான். எண்ணெய் காயிட்டும் நல்லா. இதுக்கு பாரு தேவையான பொருள் பார்த்துக்க. வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி. சிக்கன் எவ்வளோ எடுத்துருந்தேன் இன்னைக்கு? 1/2 kg. புதினா, மல்லி, பச்சை மிளகா, இவ்வளோ மட்டும்தான். இதுக்கு வேறு எதுவுமே போட தேவையில்லை. இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு எதுவுமே கிடையாது. என்ன சூடாயிட்டு இருக்கு இப்போ. இன்னைக்கு அந்த மண் சட்டியில் செய்யலாச்சு. மண் சட்டியில் செய்யல, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. நீ சிக்கன் வாங்கினது லேட்டு, எல்லாம் பசியில் இருக்கிறீங்க, அதனால இன்ஸ்டண்ட்டாக. அதனால தான் உடனே பச்சை மிளகாய் சிக்கன். ஒரு நாள் ஜிஞ்சர் சிக்கன் செய்யலாம். அதில் இன்னைக்கு லேட்டாக இல்லைனால குக்கர் பிள்ளைங்களாம் பட்டி வைப்பீங்கன்னு. இது ட்ரை சிக்கனா கிரேவியா? ட்ரை சிக்கன். முட்டைகோஸ் சாம்பார், தயிர், ட்ரை சிக்கன். 1 2 4 5 6 7 பச்சை மிளகா. 1/2 கிலோ சிக்கன் தானே எடுத்துகிட்டு வந்திருக்க. 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி. ஆனால் இதை நான் அப்போதைக்கு தான் அரைப்பேன். ஏன் சொல்ல, கலர் மாறிடும். அதனால் அப்போதைக்கு அரைச்சி கொடுப்பேன். கொஞ்சம் கலந்து தண்ணி, அரிசி கலந்து தண்ணி, ஓகேவா? அவ்வளோதான். இது நல்லா வணங்குது. தக்காளியை போடுறோம். இது செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கரெக்டாக டைம் பார்த்துக்கோ. எவ்வளோ நேரம்னு சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடும். குக்கர் தானே, 10 நிமிஷத்தில் ஆகிடும். இல்லை, 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடும். அதை சொல்கிறேன். 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகலாம். குக்கரை வரதை பொறுத்து. இப்போ 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் செஞ்சுருவீங்கன்னு இல்லை, ஓகேவா? ஏன்னா இப்போ குக்கர்னால் சீக்கிரம் வந்துடும். அதுக்காக வளர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் நின்று நிதானமாக வேணும். இது சீக்கிரம் வந்துடும். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து சிக்கனை போடுறேன். அவ்வளோதானா? அதுக்குள்ளே சிக்கன் போட்டுருமா? அவ்வளோதான், வதங்கிடுச்சுல. போட்டாச்சு எல்லாமே. ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். உப்பு போட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி தான் போட்டேன். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கு அரைச்சிடுவோம். வந்து மம்மி வந்து பார்த்தீங்கன்னா 7 பச்சை மிளகா, 1 கை மல்லி, 1 கை புதினா போட்டு அந்த மசால் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பச்சை மிளகாக்கான மசால் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பச்சை மிளகா போகிறனால ஸ்பைஸியாகவும் இருக்கும், புதினா கொத்தமல்லி போகிறனால ஸ்மெல்லாகவும் இருக்குமாம்மா. பார்க்கவே பாருங்கள், இது அப்படியே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? இதை ஊற்றிடுறாங்களாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த கலர்ஸும் ஆட் பண்ணல, அப்படியே வந்து நேச்சுரல் கலர்ஸில் தான் ரெடி பண்ணுறாங்க. தண்ணியும் ஆட் பண்ணல, பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் மிக்ஸி இப்போ கழுவி ஊற்றுவாங்க. பார்க்கவே பாருங்க. போடணும். என்ன சார் இது? கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், லைட்டாக மட்டும் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணுறாங்க, லைட்டாக ஆட் பண்ணுறாங்க. சார் இது எத்தனை விசில் ஆஃப் பண்ண? 2. சரி, ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். தண்ணி ஊற்றலைனாலும் தண்ணி இருக்கும் சிக்கனில், தெளிக்கும். இல்லைங்க, மறுபடியும் பற்ற வைக்கிறீங்க. அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டணும்ல, அந்த குக்கர்னால தண்ணி வந்துருச்சு. அடுப்பில் வடைச்சிட்டுனா கொஞ்சம் நிதானமாக வேகும். தண்ணி சுண்டோன்னு இறக்கிடலாம், அவ்வளோதான். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, அவ்வளோதான். எண்ணெய் வேவு தெரியுதா? என்ன மம்மி ஒரே வாசனையா இருக்கு. பச்சை மிளகாய் சிக்கன். என் மருமக 6 வருஷம் கழிச்சு தான் பச்சை மிளகாய் சிக்கனே சாப்பிட்டா. ஏன்னா நான் செய்யறதே அம்முன்னா மட்டும்தான் நான் செய்வேன். காலையில அம்முக்காக மட்டும்தான் செய்வேன். ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. வந்து எப்போ நம்ம இருக்க முடியல அப்படின்னு என்ன இருக்கும். இப்ப பாத்தியா, ஒன்னு விட்டு நாங்க சாப்பிடுறோம். 2 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சூப்பரா இருக்கு. இப்ப எல்லாமே கரெக்டா இருக்கா? சார் இதை ஓப்பன் பண்ண கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்துச்சுல்ல, அதாவது தண்ணி கொஞ்சம் சுண்ட வச்சேன் மம்மி, அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி படச்சிட்டு எந்த எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த குக்கராக இருந்தாலும் உடனே ஓப்பன் பண்ணாலும் இப்படி தான் வந்துருச்சு. அவ்வளோதான், ட்ரை சிக்கன் வந்து ஆயிடுச்சு. இதை புதினா சிக்கனும் சொல்லலாம், பச்சை மிளகா சிக்கன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். கிரீன் சிக்கன். இது நல்லா இருக்கு. தோரா இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ரெடி ஆயிடுச்சா?
யம்மி 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 இது ட்ரை சிக்கன் தான். ஓகே சாம்பாருக்கு ட்ரை சிக்கன் பார்த்துக்கோ. ஓகே கிரீனா தெரியுதா உனக்கு? தெரியுது. டேஸ்ட் பண்ணி சொல்லு. உங்க சமையலுக்கு என்ன மீ? இருந்தாலும் யம்மி taste பண்ணி யம்மி. நல்லா இருந்துன்னு சொன்னாதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு தெரியாதா? ஊது மம்மி. இப்போ நம்மளோட எண்டு டச்சுக்கு வந்துட்டோம். சட்டி சோறு மம்மியோட சாப்பாடு எடுத்து அதில் போட்டு பரட்டி நம்மளுக்கு கொடுப்பாங்க. யம்மியாக இருக்கும். இது சரசு சாதி இப்போ சண்டை போட்டுக்குவாங்க பாருங்க. நான் இங்கே சாப்பிட்டு போயிடுவேனே. சாப்பாட்டுக்கு நான் இங்கே சாப்பிட்ருவேன் மம்மி. அவங்களுக்கு போட்டே பிரசித்தியாக வந்துருச்சு. நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சட்டி சோறு சட்டி சோறு சட்டி சோறு சட்டி சோறு. இங்கே போய் சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் இதுக்கு தான் அடி தடி. இங்கேயே சாப்பிட்டாதான் நமக்கு கிடைக்கும். நான் மம்மியோட பச்சை மிளகா சிக்கனை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு சொல்ல போகிறேன். பால் போசரசு யார் எடுத்துறா? சிக்கன் நல்லா ஜூஸியாக இருந்திருக்கு. இருங்க மீ. யம்மி யம்மி சூப்பர்.